அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சேர, சோழ, பாண்டிய மற்றும் பல்லவ மன்னர்கள் பற்றிய சிறப்பு பெயர்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. பொன்வேய்ந்த சோழன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? பொன்வேய்ந்த சோழன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, முதலாம் பராந்தகன். பொன்வேய்ந்த சோழன் முதலாம் பராந்தகன். இரண்டாவது வினா, மதுரை கொண்டான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? மதுரை கொண்டான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, முதலாம் பராந்தகன். மதுரை கொண்டான் முதலாம் பராந்தகன். மூன்றாவது வினா, திருமுறைகளை கண்ட சோழன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? ஒரு முக்கியமான வினா. திருமுறைகளை கண்ட சோழன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, முதலாம் ராஜராஜன். திருமுறைகளை கண்ட சோழன் முதலாம் ராஜராஜன். நாலாவது வினா, மும்முடி சோழன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இந்த வினாவை அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. மும்முடி சோழன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, முதலாம் ராஜராஜன். மும்முடி சோழன் முதலாம் ராஜராஜன். ஐந்தாவது வினா, சிவபாத சேகரன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? சிவபாத சேகரன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, முதலாம் ராஜராஜ சோழன். சிவபாத சேகரன் முதலாம் ராஜராஜ சோழன். ஆறாவது வினா, அருண்மொழிவர்மன் யார்? அருண்மொழிவர்மன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, முதலாம் ராஜராஜன். அருண்மொழிவர்மன் முதலாம் ராஜராஜன். ஏழாவது வினா, கங்கை கொண்டான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? ஒரு முக்கியமான வினா. கங்கை கொண்டான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, முதலாம் ராஜேந்திர சோழன். கங்கை கொண்டான் முதலாம் ராஜேந்திர சோழன். எட்டாவது வினா, கடாரம் கொண்டான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? கடாரம் கொண்டான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, முதலாம் ராஜேந்திர சோழன். கடாரம் கொண்டான் முதலாம் ராஜேந்திர சோழன். ஒன்பதாவது வினா, பண்டித சோழன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? பண்டித சோழன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, முதலாம் ராஜேந்திரன். பண்டித சோழன் முதலாம் ராஜேந்திரன். பத்தாவது வினா, சுங்கம் தவிர்த்த சோழன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இந்த வினாவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சுங்கம் தவிர்த்த சோழன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, முதலாம் குலோத்துங்கன். சுங்கம் தவிர்த்த சோழன் முதலாம் குலோத்துங்கன். 11வது வினா, திருநீற்றுச் சோழன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? திருநீற்றுச் சோழன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, முதலாம் குலோத்துங்கன். திருநீற்றுச் சோழன் முதலாம் குலோத்துங்கன். 12வது வினா, ஏலிசை வல்லவன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? ஒரு முக்கியமான வினா. ஏலிசை வல்லவன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கரிகாலன். ஏலிசை வல்லவன் கரிகாலன். 13வது வினா, நரைமுடித்த சொல்லால் முறை செய்த சோழன் யார்? நரைமுடித்த சொல்லால் முறை செய்த சோழன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கரிகாலன். நரைமுடித்த சொல்லால் முறை செய்த சோழன் கரிகாலன். 14வது வினா, கிருமி கண்ட சோழன் யார்? கிருமி கண்ட சோழன் யார்?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி இரண்டாம் குலோத்துங்கன். கிருமி கண்ட சோழன் இரண்டாம் குலோத்துங்கன். 15வது வினா சோழ பாண்டியன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? சோழ பாண்டியன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மூன்றாம் குலோத்துங்கன். சோழ பாண்டியன் மூன்றாம் குலோத்துங்கன். 16வது வினா அவனிசிம்மர் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? அவனிசிம்மர் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சிம்ம விஷ்ணு. அவனிசிம்மர் சிம்ம விஷ்ணு. 17வது வினா சித்திரக்கார புலி என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? ஒரு முக்கியமான வினா. சித்திரக்கார புலி என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி முதலாம் மகேந்திரவர்மன். சித்திரக்கார புலி முதலாம் மகேந்திரவர்மன். 18வது வினா விசித்திர சித்தன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? விசித்திர சித்தன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி முதலாம் மகேந்திரவர்மன். விசித்திர சித்தன் முதலாம் மகேந்திரவர்மன். 19வது வினா சங்கீரண ஜதி என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? சங்கீரண ஜதி என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி முதலாம் மகேந்திரவர்மன். சங்கீரண ஜதி முதலாம் மகேந்திரவர்மன். 20வது வினா மத்த விலாசன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இது ஒரு முக்கியமான வினா. மத்த விலாசன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி முதலாம் மகேந்திரவர்மன். மத்த விலாசன் முதலாம் மகேந்திரவர்மன். 21வது வினா மாமல்லன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? மாமல்லன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி முதலாம் நரசிம்மவர்மன். மாமல்லன் முதலாம் நரசிம்மவர்மன். 22வது வினா வாதாபி கொண்டான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? ஒரு முக்கியமான வினா. வாதாபி கொண்டான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி முதலாம் நரசிம்மவர்மன். வாதாபி கொண்டான் முதலாம் நரசிம்மவர்மன். 23வது வினா ராஜசிம்மன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? ஒரு முக்கியமான வினா. ராஜசிம்மன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி இரண்டாம் நரசிம்மவர்மன். ராஜசிம்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன். 24வது வினா ஆகம பிரியன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? ஆகம பிரியன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி இரண்டாம் நரசிம்மவர்மன். ஆகம பிரியன் இரண்டாம் நரசிம்மவர்மன். 25வது வினா காவிரி நாடான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? காவிரி நாடான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மூன்றாம் நரசிம்மவர்மன். காவிரி நாடான் மூன்றாம் நரசிம்மவர்மன். 26வது வினா தெல்லாறு எறிந்த நந்திவர்மன் யார்? தெல்லாறு எறிந்த நந்திவர்மன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மூன்றாம் நந்திவர்மன். தெல்லாறு எறிந்த நந்திவர்மன் மூன்றாம் நந்திவர்மன். 27வது வினா இமயவரம்பன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இமயவரம்பன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நெடுஞ்சேரலாதன். இமயவரம்பன் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் நெடுஞ்சேரலாதன். 28வது வினா ஆதிராஜன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? ஆதிராஜன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நெடுஞ்சேரலாதன். ஆதிராஜன் நெடுஞ்சேரலாதன். 29வது வினா பெருஞ்சோற்றிதியான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்?
பெருஞ்சோற்றுதியன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி உதயன் சேரல். பெருஞ்சோற்றுதியன் உதயன் சேரல். 30வது வினா கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? ஒரு முக்கியமான வினா. கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சேரன் செங்குட்டுவன். கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் சேரன் செங்குட்டுவன். 31வது வினா கலியுக ராமன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? கலியுக ராமன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன். கலியுக ராமன் யாருன்னா சுந்தரபாண்டியன். 32வது வினா அதிசய பாண்டிய தேவர் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? அதிசய பாண்டிய தேவர் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன். அதிசய பாண்டிய தேவர் முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன். அடுத்த வினா பாருங்க. சோனாடு கொண்டான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? சோனாடு கொண்டான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன். சோனாடு கொண்டான் முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன். 34வது வினா பொன்வேய்ந்த பெருமாள் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? பொன்வேய்ந்த பெருமாள் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். பொன்வேய்ந்த பெருமாள் முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். 35வது வினா தலையானங்கானத்து செருவென்ற பாண்டியன் யார்? ஒரு முக்கியமான வினா. தலையானங்கானத்து செருவென்ற பாண்டியன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி நெடுஞ்செழியன். தலையானங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். 36வது வினா ஆரியப்படை கடந்த பாண்டியன் யார்? ஆரியப்படை கடந்த பாண்டியன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி நெடுஞ்செழியன். ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன். 37வது வினா கொல்லம் கொண்ட பாண்டியன் யார்? கொல்லம் கொண்ட பாண்டியன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன். கொல்லம் கொண்ட பாண்டியன் முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன். 38வது வினா மதுரையையும் ஈழமும் கொண்டான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னன் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முதலாம் பராந்தக சோழன். மதுரையும் ஈழமும் கொண்டான் யார்னா முதலாம் பராந்தக சோழன். 39வது வினா சேர மன்னர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள் என்னன்னு பாருங்க. ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை. சேர மன்னர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள் ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை. 40வது வினா பாருங்க. சோழ மன்னர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள் சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். சோழ மன்னர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள் சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். 41வது வினா பாண்டிய மன்னர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள் மாறன், வழுதி, செழியன், தென்னர். பாண்டிய மன்னர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள் மாறன், வழுதி, செழியன், தென்னர். 42வது வினா சங்ககால சேரர்களின் துறைமுகம் எது? சங்ககால சேரர்களின் துறைமுகம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தொண்டி. சங்ககால சேரர்களின் துறைமுகம் தொண்டி. இன்னொன்று வரும் முசிறியும் சேரர்களின் துறைமுகம் தான். 43வது வினா சங்ககால சேரர்களின் தலைநகர் எது? சங்க காலத்தில் சேரர்களின் தலைநகர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி வஞ்சி. சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. 44வது வினா சங்ககால சேரர்களின் சின்னம் எது? சங்க காலத்தில் சேரர்களின் சின்னம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ
வில் மற்றும் அம்பு. சேரர்களின் சின்னம் வில் மற்றும் அம்பு. 45வது வினா, சங்ககால சோழர்களின் துறைமுகம் எது? சங்க காலத்தில் சோழர்களின் துறைமுகம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, காவிரி பூம்பட்டினம். சங்க காலத்தில் சோழர்களின் துறைமுகம் காவிரி பூம்பட்டினம். 46வது வினா, சங்ககால சோழர்களின் தலைநகர் எது? சங்க காலத்தில் சோழர்களின் தலைநகர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, உறையூர். சோழர்களின் தலைநகர் உறையூர். 47வது வினா, சங்க காலத்தில் சோழர்களின் சின்னம் எது? சங்க காலத்தில் சோழர்களின் சின்னம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, புலி. சோழர்களின் சின்னம் புலி. 48வது வினா, சங்க கால பாண்டியர்களின் துறைமுகம் எது? சங்க காலத்தில் பாண்டியர்களின் துறைமுகம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கொர்க்கை. பாண்டியர்களின் துறைமுகம் கொர்க்கை. 49வது வினா, சங்க காலத்தில் பாண்டியர்களின் தலைநகர் எது? சங்க காலத்தில் பாண்டியர்களின் தலைநகர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, மதுரை. பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை. கடைசி வினா, சங்க காலத்தில் பாண்டியர்களின் சின்னம் எது? சங்க காலத்தில் பாண்டியர்களின் சின்னம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, மீன். பாண்டியர்களின் சின்னம் மீன். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேர சோழ பாண்டிய மற்றும் பல்லவ மன்னர்களின் சிறப்பு பெயர்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலிருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் தேர்வு வழியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்க, பிரிக்ஸ் என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா, பிரிக்ஸ் என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி, ஜிம் ஓ நெயில். பிரிக்ஸ் என்ற சொல் ஜிம் ஓ நெயில் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இரண்டாவது வினா, இந்தியாவில் ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் எது? ஒரு முக்கியமான வினா, இந்தியாவில் ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி, மேகாலயா. இந்தியாவில் ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் மேகாலயா. மூன்றாவது வினா, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவை எந்த புரட்சியின் முழக்கம்? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவை எந்த புரட்சியின் முழக்கம்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பிரெஞ்சு புரட்சியின் முழக்கம். இந்த பிரெஞ்சு புரட்சி எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1789. அடுத்த வினா, சமூக ஜனநாயக கட்சியை நிறுவியவர் யார்? சமூக ஜனநாயக கட்சியை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பெர்டினண்ட் லாசல்லி. சமூக ஜனநாயக கட்சி நிறுவியவர் பெர்டினண்ட் லாசல்லி. ஐந்தாவது வினா, நவீன சீனாவின் தந்தை யார்? ஒரு முக்கியமான வினா, நவீன சீனாவின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி, டாக்டர் சன் யாட் சென். நவீன சீனாவின் தந்தை டாக்டர் சன் யாட் சென். ஆறாவது வினா, வெர்சைல்ஸ் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு? ஒரு முக்கியமான வினா, வெர்சைல்ஸ் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 1919. வெர்சைல் உடன்படிக்கை 1919. ஏழாவது வினா, வீரபாண்டிய கட்டபொம்மனின் தந்தை யார்? வீரபாண்டிய கட்டபொம்மனின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ, ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். எட்டாவது வினா, தீரன் சின்னமலையின் இயற்பெயர் என்ன? ஒரு முக்கியமான வினா, தீரன் சின்னமலையின் இயற்பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, தீர்த்தகிரி.
தீரன் சின்னமலையின் இயற்பெயர் தீர்த்தகிரி. 9வது வினா, திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. இது ஒரு முக்கியமான வினா. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1801. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை 1801. 10வது வினா, மியான்மர் நாட்டின் பழைய பெயர் என்ன? மியான்மர் நாட்டின் பழைய பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பர்மா. 11வது வினா, இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதலை ஏற்படுத்தும் முக்கிய விவகாரம் எது? இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதலை ஏற்படுத்தும் முக்கிய விவகாரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ காஷ்மீர். 12வது வினா, இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த ஆண்டு. ஒரு முக்கியமான வினா. இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1947. 13வது வினா, புதிய பொருளாதார கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஒரு முக்கியமான வினா. புதிய பொருளாதார கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி 1991. புதிய பொருளாதார கொள்கை 1991 ஜூலை. 14வது வினா, உலகமயமாக்கல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பேராசிரியர் தியோடர் லெவிட். 15வது வினா, வாங்கும் சக்தி சமநிலையில் அடிப்படையில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? வாங்கும் சக்தி சமநிலையில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சீனா. 16வது வினா, இந்தியாவில் முதலில் வருமான வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. இந்தியாவில் முதலில் வருமான வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சர் ஜேம்ஸ் வில்சன். 17வது வினா, முதலில் ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்திய நாடு எது? ஒரு முக்கியமான வினா. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுறாங்க இந்த கொஸ்டினை. முதலில் ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்திய நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பிரான்ஸ். 18வது வினா, இடிமின்னல் நிலம் என்று அறியப்பட்ட நாடு எது? இடிமின்னல் நிலம் என்று அறியப்பட்ட நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பூட்டான். இடிமின்னல் நிலம் பூட்டான். 19வது வினா, தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஒரு முக்கியமான வினா. தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நவம்பர் 1, 2016. 20வது வினா, அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஒரு முக்கியமான வினா. அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1999. அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் 1999. 21வது வினா, இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ஒரு முக்கியமான வினா. இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி 2018. இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை 2018. 22வது வினா, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு. ஒரு முக்கியமான வினா. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1976. 23வது வினா, தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது எது? ஒரு முக்கியமான வினா. தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கோயம்புத்தூர். 24வது வினா, இந்தியாவில் மெட்ரோ ரயில் சேவை முதலில் தொடங்கப்பட்ட இடம். இந்தியாவில் மெட்ரோ ரயில் சேவை முதலில் தொடங்கப்பட்ட இடம். இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி கொல்கத்தா. இந்தியாவில் மெட்ரோ ரயில் சேவை முதலில் தொடங்கப்பட்ட இடம் கொல்கத்தா.
25வது வினா மக்களவைத் தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது எது? மக்களவைத் தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது எது? சரியான விடை ஆப்ஷன் சி 25. 26வது வினா ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவர் யார்? ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி சைமன் குஷ்னட். ஜிடிபி நவீன கருத்து சைமன் குஷ்னட். 27வது வினா பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது? ஒரு முக்கியமான வினா பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது? சரியான விடை ஆப்ஷன் பி கோசி. பீகாரின் துயரம் கோசி. 28வது வினா முதலில் அச்சேறிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ தமிழ். 29வது வினா இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது? ஒரு முக்கியமான வினா இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் சி சேலம். 30வது வினா சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ ராஜாஜி. 31வது வினா சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி பி ரெங்கையா. 32வது வினா மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சரியான விடை ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 154. மாநில ஆளுநர் நிர்வாக அதிகாரம் சட்டப்பிரிவு 154. 33வது வினா மாநில நிர்வாகத்தின் தலைவர் யார்? மாநில நிர்வாகத்தின் தலைவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி ஆளுநர். மாநில நிர்வாகத்தின் தலைவர் ஆளுநர். 34வது வினா தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை. தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை. சரியான விடை ஆப்ஷன் பி 234. 35வது வினா இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம். இது ஒரு முக்கியமான வினா இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம். சரியான விடை ஆப்ஷன் டி மகாராஷ்டிரம். 36வது வினா இந்திய அரசியலமைப்பில் எந்த விதி வழங்கப்படும் உரிமை மனிதனின் இருதயமும் உயிர் சக்தியும் ஆகும்? சரியான விடை ஆப்ஷன் ஏ விதி 32. 37வது வினா நிலக்கரி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? நிலக்கரி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி ஜார்க்கண்ட். 38வது வினா எவரெஸ்ட் சிகரம் அமைந்துள்ள நாடு. எவரெஸ்ட் சிகரம் அமைந்துள்ள நாடு. சரியான விடை ஆப்ஷன் ஏ நேபாளம். உங்களுக்கு கொஸ்டின் பாருங்க எவரெஸ்ட் சிகரத்தோட உயரம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 39வது வினா மேற்கு நோக்கி பாயும் தீபகற்ப ஆறுகளில் நீளமானது எது? மேற்கு நோக்கி பாயும் தீபகற்ப ஆறுகளில் நீளமானது எது? சரியான விடை ஆப்ஷன் சி நர்மதை. 40வது வினா தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது எது? தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் பி காவிரி டெல்டா. 41வது வினா தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எது? ஒரு முக்கியமான வினா தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எது? சரியான விடை ஆப்ஷன் சி சிறுதானியங்கள். 42வது வினா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1986 டிசம்பர் 24.
43வது வினா நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. 44வது வினா ரக்ஷா பாதுகாப்பு கருவி யாருக்கு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கார் இயக்குபவர்களுக்கு தானியங்கி கருவி. 45வது வினா தூய்மை பாரத வரி என்று தொடங்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா, தூய்மை பாரத வரி என்று தொடங்கப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 2015 நவம்பர் 15. 46வது வினா உலக தொழிலாளர் தினம் என்று? உலக தொழிலாளர் தினம் என்று? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மே 1. 47வது வினா ஜிஎஸ்டி வரியின் குறிக்கோள் யாது? ஜிஎஸ்டி வரியின் குறிக்கோள் யாது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி. இதுதான் ஜிஎஸ்டி வரியோட குறிக்கோள். 48வது வினா லிட்டில் ஜப்பான் எந்த ஊர்? லிட்டில் ஜப்பான் எந்த ஊர்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சிவகாசி. லிட்டில் ஜப்பான் சிவகாசி. 49வது வினா இந்தியாவின் நுழைவாயில் எனப்படுவது எது? இது ஒரு முக்கியமான வினா. இந்தியாவின் நுழைவாயில் எனப்படுவது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி மும்பை. கடைசி வினா பாரதிய மகிழா வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு எது? பாரதிய மகிழா வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 2013 நவம்பர் 19. பாரதிய மகிழா வங்கி 2013 நவம்பர் 19. நண்பர்களே, இனி நம்ம 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலிருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். இந்த வினா தொகுப்பை தயாரித்த சத்யா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.